everyone, welcome back to a new video. So இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சாட் ஜிபிடி, கிளாட், ஜெமினை ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா நம்ம இந்த மாதிரி சாட் பாட்ஸோட இன்டெகிரேட் பண்ணும்போது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பிஹைண்ட் த சீன்ஸில் இருக்கும். ஸோ அங்கேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ட்டு. பட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் அது எல்லாமே சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு தான் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாட் பாட்ஸ்க்கான சிஸ்டம் டிசைன் ஸோ இது எல்லாமே தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் ஈவன் ஒரு பிகினருக்கு கூடியும் லைக் அதை எப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ட்டு ஸோ சின்ன சின்ன டெர்மினாலஜிஸ் எல்லாமே நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் சிஸ்டம் டிசைன் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினாலஜி டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ சிஸ்டம்ஸ்க்கு லைக் என்ன மாதிரி அந்த மெமரி லேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அண்ட் என்ன மாதிரி உங்களுக்கு எஃபிஷியன்ட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தேர்ட் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா லைக் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் ட்ரெண்டில் இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங், லூப் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஆர்கிடெக்சரில் அது எப்படி அது ஃபிட் ஆகும், அதே மாதிரி எல்எல்எம் மாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் டிசைனில் அது எப்படி ஃபிட் ஆகும் அண்ட் எங்கே ஃபிட் ஆகும். ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபைனலாக இந்த வீடியோட ஒரு ஃபுல் டேக்அவே மாதிரி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏஐ இன்ஜினியர் சிஸ்டம் டிசைன் ரவுண்ட்ஸில் உட்காந்தீங்கன்னா லைக் கான்ஃபிடென்ட்டாக லைக் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு மோட்டிவ் மாதிரி தான் இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் ஃபுல்லாமே இருக்க போகுது. பிஃபோர் தட் இந்த மாதிரி ஏஐ பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தான டாபிக்ஸ் பற்றி டீட்டெயிலான அண்டர்ஸ்டாண்டிங் அதுவுமே தமிழெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ now let's get started. And most of the peopleக்கு தெரியும் லைக் அரௌண்ட் லைக் 2022 தான் பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி ரிலீஸ் பண்ணாங்க. அரௌண்ட் லைக் ஒரு நவம்பர் மாதிரி தான் லைக் இந்த சாட் ஜிபிடி ரிலீஸ் பண்ணாங்க. பட் பிஃபோர் இந்த சாட் ஜிபிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஏஐ சாட் பாட்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ லைக் நீங்கள் இந்த மாதிரி சாட்டும் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் லைக் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி மேஜராக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ராசா அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ பேசிக்காக இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி இன்டென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக ஒரு சில சின்ன ட்ரெயினிங் எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துட்டு லைக் இந்த மாதிரி ராசான்ற அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு அதை ட்ரெயின் பண்ணிட்டு அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் லைக் இந்த பிஃபோர் சாட் ஜிபிடிக்கான அந்த சாட் பாட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் சாட் ஜிபிடி ஏன் பீப்பிள் நிறைய ப்ரிஃபர் பண்ணி இது யூஸ் பண்ணுறாங்க, வேற அந்த ட்ரெடிஷனல் சாட் பாட் நான் சொன்ன மாதிரி அந்த ராசா ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுற அந்த சாட் பாட்லாம் ஏன் யூஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மேஜரான விஷயமா நான் இங்கே பார்க்குறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்யூரசின்னு வச்சுக்கோங்க. லைக் உங்களுக்கு டக்குன்னு இன்ஸ்டன்ட்டாகவே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். லைக் நீங்கள் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே லைக் அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு 90 to 95% அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி ஆன்சர்ஸ் தான் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு மேஜராக நான் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பர்சனலைசேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி சாட் ஜிபிடிலாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு யூசர் ஐடியில் நான் லாகின் பண்ணி சாட் பண்ணும்போது எனக்கு ஏற்ற மாதிரி அந்த சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும். வேற நீங்கள் உங்களோட சாட் ஜிபிடியில் நீங்கள் கேள்வி கேட்கும்போது உங்களோட ரெஸ்பான்ஸ் உங்களோட அந்த ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்வியூ ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிசைனை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக இங்கே டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில டெர்மினாலஜிஸ் மட்டும் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னா ஜஸ்ட் இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதாவது எல்எல்எம் அப்படின்னு இருக்கும். அண்ட் இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாட் ஜிபிடிலாம் இருக்குன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் தான் அது யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஐடியான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எல்எல்எம்ல பொறுத்த வரைக்கும் லைக் இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்து ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்பெடிங் அப்படின்னு இருக்கும். ஸோ எம்பெடிங் நீங்கள் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸோ இல்லாட்டி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக இப்போ நம்ம டேட்டாவாக கொடுக்குறோம் இல்லை ஹாய் சாட் ஜிபிடி அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் தான் அந்த கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் அதாவது அந்த ஒரு டெக்ஸ்ட் டு நம்பர் கன்வர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்பெடிங்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி தான் அது கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் டெஃபினேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் டு நம்பர் கன்வர்ஷன் மட்டும்தான் லைக் இந்த மாதிரி எம்பெடிங்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராம்ப்ட் அப்படின்ட்டு. ஸோ ப்ராம்ப்ட்ன்றது கொஞ்சம் பேர் நிறைய ஃபெமிலியராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் எந்த ஒரு இன்புட் நீங்கள் இந்த மாதிரி எல்எல்எம்க்கு கொடுக்குறதா இருந்தாலும் அது எல்லாமே ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட் தான், பெரிய விஷயம்லாம் இல்லை, பேசிக் சிம்பிள் இங்கிலீஷ் தான் நம்ம கொடுக்க போகிறது. பட் இந்த இடத்துல டெர்மினாலஜி வைஸாக பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ பேசிக்காக இது என்னன்றது சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் அதோட டெக்ஸ்ட்டோட சைஸ் அதனால எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சைஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு 100 பேஜ் பிடிஎஃப் நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் சாட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதனால அது 100 பேஜ் எடுக்க முடியாது. அதோட லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேஜ் தான் அதுக்கு இருக்குது. அப்போல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்துல இந்த லிமிட்ன்றதை ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்னு மீன் பண்ண வராங்க. ஸோ இன்னும் ஒரு சிம்பிள் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் லிமிட் ஆஃப் எல்எல்எம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த லிமிட் டு என்ன லிமிட் அப்படின்னு சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டோக்கன் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இடத்துல 5th டேர்மாக இருக்குது. ஸோ பேசிக்காக டோக்கன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு வேர்ட்ஸ் தான், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை.
ஸோ இந்த இடத்துல எப்படி அவங்க ஒரு டோக்கனை டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 கேரக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து டோக்கன் லிமிட் ஆஃப் LLM அப்படின்ட்டு. ஸோ இந்த டோக்கன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 1 million டோக்கன் லிமிட் ஒரு LLMக்கு இருக்கு. அதே மாதிரி லைக் 128K டோக்கன் லிமிட் அப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா லைக் 128,000 into ஒரு 4 கேரக்டர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அதில் ஒரு பெரிய நம்பர்ஸ் வரும். ஸோ அந்த லெவலான கேரக்டர்ஸ் ஆஃப் இன்புட்டை லைக் இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால அகாமடேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த டோக்கன் லிமிட் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ண வராங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக் டெர்மினாலஜிஸ் நம்ம இந்த மாதிரி AI சிஸ்டம்ஸை டிஃபைன் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஃபுல்லாமே நம்ம பார்ப்போம் லைக் எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி லைக் இந்த ChatGPT பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் லைக் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு யூசர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு ஒரு இன்புட்டாக போகும். அண்ட் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக இந்த இடத்துல நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு வெரி 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 ஹை லெவலாக லைக் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஒரு யூசர் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஒரு LLM நமக்கு இங்கே வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒன் ஸ்டெப் டவுனாக போயிட்டு லைக் இன்னும் அங்கே எல்லாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம ஃபுல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேரக்டாக இந்த LLMக்கு போகாது. லைக் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே லேயர்ஸ் ஆட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு அது கால் ஆகிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த கொஸ்டின் இந்த இடத்துல இது எப்படி டெர்மினாலஜி வைஸாக இங்கே எப்படி மீன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூசர் ப்ராம்ப்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக யூசர் என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்க அதுதான் இந்த இடத்துல யூசர் ப்ராம்ப்ட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி சிஸ்டம் டிசைன் இன்டர்வியூஸ்க்குலாம் நீங்கள் இந்த மாதிரி தான் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ யூசர் ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நானுமே இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் யூசர் ப்ராம்ப்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த யூசர் ப்ராம்ப்ட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுவுமே இந்த இடத்துல ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பிளேயிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக லைக் ஒரு ப்ரொஃபஷனல் கோடர் யூ கேன் ஹெல்ப் மீ இன் பைத்தன் கோட். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் பிளே மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீ இந்த வேலைக்கு நீ இது எனக்கு ப்ராப்பராக பண்ணி கொடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சாட் பாட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் Q&A சாட் பாட் ஹூ ஆன்சர்ஸ் பொலைட்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல சிஸ்டம் ப்ராம்ப்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒன்றா மாறி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ChatGPTல பார்த்தீங்கன்னா யூஆர் நேம்ட் அஸ் ChatGPT அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது கிளாடுக்கு பார்த்தீங்கன்னா யூஆர் கால்ட் அஸ் கிளாட். அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி லைக் அவங்க அந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு யூசர் ப்ராம்ப்ட் போகும் ப்ளஸ் சிஸ்டம் ப்ராம்ப்ட் போகும்னு வச்சுக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா லைக் கரண்ட் சாட் ஹிஸ்ட்ரி போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கரண்ட் சாட் ஹிஸ்ட்ரின்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நீங்கள் ChatGPT கேட்டிங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதோட ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் மாதிரி நீங்கள் செகண்ட் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒரு சாட் செஷனில். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஆகிட்டு தான் உங்களுக்கு இந்த இடத்துல கரண்ட் சாட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு இடத்துல ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இப்போதைக்கு அந்த LLM கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக அந்த கரண்ட் சாட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் திருப்பி கேட்குறீங்கன்னா ஸோ இது எல்லாமே ஆட் ஆகிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் சாட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் மென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மேஜராக இந்த 3 விஷயங்கள் தான் இந்த இடத்துல ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோக்கு ஒரு செக் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு அந்த டெர்மினாலஜியில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு LLMக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் லிமிட் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கு இஷ்டத்துக்கு உங்களோட டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. நீங்கள் பாட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ சைஸ் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் அதை அச்சீவ் ஆயிரும். ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ லிமிட் அது எவ்ரி காலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே செக் ஆகிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ செக் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் லெட்ஸ் சே இப்போ நீங்கள் கேட்டிருக்க அந்த கொஸ்டின் லைக்ல ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் ஒரு 20-30 கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த LLMக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஒரு 32,000 டோக்கன் லிமிட் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 32,000 அது ரீச் ஆயிடுச்சு நீங்கள் கேட்ட கேள்விக்குன்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த செக்கை பேஸ் பண்ணிட்டு ஓகே இந்த LLMனால இப்போ என்னால் ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூசருக்கு வந்து என்னால் ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எஃபிஷியன்டான ஒரு வேல தான் நம்ம இதை ஹேண்டில் பண்ணிட்டு திருப்பி அந்த கான்வர்சேஷன் ஒரு 20 என்ன ஒரு 200 போனாலுமே அந்த கான்வர்சேஷன் ஒரு ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் நம்ம இங்கே டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டோக்கன் விண்டோ ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு பிளாக் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டோக்கன் விண்டோ ஆப்டிமைசர் இதோட ஒரு மேஜரான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் சாட் ஹிஸ்ட்ரியில் லெட்ஸ் சே இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பைத்தனை பற்றி ஆரம்பிக்கிறீங்க. பைத்தனில் எனக்கு கோட் கொடு அப்படின்ட்டு. அண்ட் செகண்ட் கொஸ்டின் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபினான்ஸ் டாப்பிக்கில் கேட்குறீங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜென்ரல் நாலேஜ் பற்றி கேட்குறீங்க அப்படின்னா இந்த கான்வர்சேஷனோட கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் ஃபோர்த் கொஸ்டின் நீங்கள் திருப்பி பைத்தனை பற்றி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த நடுவில் கேட்ட அந்த 2 கான்வர்சேஷனுக்கும் நீங்கள் ஃபோர்த்தாக கேட்ட அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் லெட்ஸ் சே உங்களோட அந்த LLMோட அந்த டோக்கன்
டோக்கன் லிமிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஆப்டிமைசர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத கான்வர்சேஷன்லாம் டெலீட் பண்ண பார்க்கும். ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த வே. இல்லாட்டி அந்த பழைய டோக்கன்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே டெலீட் பண்ணும். ஸோ அது செகண்ட் வே. பட் ஆப்டிமலான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய கான்வர்சேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு திருப்பி அது வந்து கான்டெக்ஸ்ட் விண்டோவில் ஃபிட் ஆகிற மாதிரி அந்த எல்எல்எம்க்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேசிக்காக இந்த இடத்துல இந்த டோக்கன் விண்டோ ஆப்டிமைசர் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சம்மரி மாதிரி திருப்பி உங்களோட கான்வர்சேஷனோட ஹிஸ்ட்ரியை எல்லாமே ஒரு சம்மரைஸ் பண்ணிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ அது ஃபிட் ஆகிற மாதிரி எடுத்து உங்களுக்கு அந்த எல்எல்எம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல அது எப்படி அங்கே ஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க்கிங் மெமரி அப்படின்னு மெயின் பண்ணுவாங்க, ஆர் கான்டெக்ஸ்ட் ரேம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ப்ராம்ப்ட், இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் அண்ட் இந்த கரண்ட் சாட் ஹிஸ்ட்ரி, இந்த 3 விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கிங் மெமரி அப்படின்னு இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ ஆஃப் அன் எல்எல்எம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு அதை ஃபிட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கொடுத்துருக்க அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த கரண்ட் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த எல்எல்எம்மோட கான்டெக்ஸ்ட் விண்டோ விட அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு இன்கேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா லைக் இந்த மாதிரி டோக்கன் விண்டோ ஆப்டிமைசருக்கு போகும். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன எல்எல்எம் யூஸ் பண்ணிட்டு ஒரு சம்மரி மாதிரி ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் அந்த சம்மரி நமக்கு ஜென்ரேட் பண்ணக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா அது திருப்பி அந்த ஒர்க்கிங் மெமரியில் திருப்பி ஃபிட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல அந்த செக் நடந்ததுக்கப்புறம் இன்கேஸ் அது வந்து சம்மரி பண்ணணும் அப்படின்னா லைக் இந்த ஆப்டிமைசர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் லைக் ஒரு மாதிரி சம்மரிக்காகவே அதை ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதோட அந்த விண்டோவில் அதை ஃபிட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஃபிட் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு அது கால் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் தான் லைக் ஐதர் இந்த மாதிரி ஜிபிடி மாடல்ஸோ இல்லாட்டி கிளாடோ இல்லாட்டி ஜெமினை ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சம்மரி மாதிரி இப்போ ஹை லெவலில் இங்கே எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் கேட்குற அந்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ மேபி இது நான் க்ரீன் கலர் இண்டிகேட் பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக அந்த கொஸ்டின் தான் இந்த இடத்துல யூசர் ப்ராம்ப்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ப்ராம்ப்டாக லைக் அந்த ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க என்ன மாதிரி அது ரோலாக அது ஆக்ட் ஆகணும் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட அந்த கரண்ட் சாட் ஹிஸ்ட்ரி அதுவுமே லைக் ஆட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் அது ஒன்றுமே இருக்காது, பட் நீங்கள் உங்கள் கான்வர்சேஷன் போக போக அந்த கரண்ட் சாட் ஹிஸ்ட்ரி ஆட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒர்க்கிங் மெமரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்காக இதுக்குள்ளே தான் இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோக்குள்ளே என்னால் ஃபிட் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ அந்த இன்கேஸ் அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோக்குள்ளே ஃபிட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டோக்கன் விண்டோ ஆப்டிமைசர் மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவில் அது திருப்பி ஃபிட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது ஃபிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிஃபைண்டான ப்ராம்ப்டாக இருக்கும். இல்லை அது ஃபிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அங்கே என்ன நீங்கள் அது யூசர் என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதோட சிஸ்டம் ப்ராம்ப்ட் சாட் ஹிஸ்ட்ரி அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கால் பண்ணிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு ஹை லெவல் டிசைன் ஆஃப் இந்த சாட் ஜிபிடி இல்லை ஜெமினை இல்லை கிளாட் லைக் எந்த ஒரு ரீசென்ட் டேஸ் சாட் போர்ட் பில்ட் பண்ணாலுமே லைக் இதுதான் ஒரு மாதிரி ஹை லெவல் டிசைன் வச்சுக்கோங்க. அண்ட் இனிமே நிறைய மெமரி லேயர்ஸ் இருக்கு. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாமே டீடைல்டாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு லைக் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அது பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் டு ஃப்ராங்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி இல்லை கிளாட் லைக் வேறு எந்த ஒரு இந்த மாதிரி ஏஐ ப்ரொவைடர்ஸ் அதாவது அவங்க சாட் போர்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் வைஸாக லைக் எங்கேயுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் லைக் அதுதான் அவங்களோட ஒரு ப்ரொப்ரைட்டரி ஒரு சொல்யூஷன்ட்டே வச்சுக்கோங்களே. ஸோ அதனால யாருமே அதோட ஆர்கிடெக்சர் வைஸ் எதுவுமே கொடுக்கல. நான் என்னோட ஒரு பர்சனல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இது ஃபுல்லாக எல்லா காம்பனன்ட்ஸும் சொல்கிறேன். அண்ட் எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு 90 to 95% இப்படி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் எங்களோட சொல்யூஷனே இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால நான் என்னோட இன்சைட்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாவது இந்த இடத்துல மிஸ் பண்ணாலும் கூட ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஆட் இன் தி கமெண்ட்ஸ். ஸோ தட் நானுமே அங்கே லேர்ன் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட தாட்ஸ் தான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். பட் இப்படி தான் ஒரு ஹை லெவலில் லைக் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இந்த மெமரிஸ்லாம் எப்படி ஆட் பண்ணி அந்த ஆக்சுவலான பர்சனலைசேஷனே லைக் அங்கே இருந்தால் வர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ until then cheers, bye.